அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ஆம்பூரில் ஏஆர் ஃபார்ம் ஹவுஸில் தாங்க இருக்கேன். சரிங்களா, இங்கே வந்து ஒரு 50 ஆடுங்க கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குங்க. இங்கே நீங்களே வந்து பார்க்கலாம். ஆடுங்களை வந்து நம்ம கீழே இறக்கி பார்க்கலாம் கொஞ்சம். சரிங்களா, இங்கே தம்பி ஒரு ஆடை வந்து கலட்டுறாரு. நம்ம கீழே இறக்கி வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஹைட்டுங்க இது. நாலு பல்லுங்க இந்த ஆடுக்கு. நல்லா ஹைட்டுங்க இது. ஃபார்ம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நேரில் வந்து பாருங்கள். சரிங்களா, இந்த ஆடுக்கு 2 பல்லு தாங்க. நல்ல ஆக்டிவ்ங்க இது. நீங்களே பார்க்கலாம். இது வந்து போர்டிங்க. இது 2 பல்லுங்க இந்த போடிக்கு. ரெண்டு பல்லுங்க இது. இந்த வெயிட் இது. பிளாக் ஃபேஸுங்க இது. இங்கே நிற்கிற 3 ஆடுக்கும் 2 பல்லு தாங்க.
இது வேறு அடி கருப்புங்க. இதுக்கும் வந்து 2 பல்லு. வேப்பிலை சாப்பிட்டுட்டு இருக்க பாருங்க. இது நேச்சுரல் டிவார்மிங். இது வந்து வேறு ஆடுங்க. இந்த ஆடுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பல்லு தான். சரிங்களா? டோட்டலாக ஒரு 7-8 ஆடு கிட்ட கீழே இறக்கியிருக்கோம். இன்ஷால்லா நேரில் வந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்கும், கால் பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம் பாய். பாய் நம்ம பண்ணையின் பேர் சொல்லுங்கள் பாய். ஏஆர் ஃபார்ம் ஹவுஸ். ஏஆர்சி ஃபார்ம். நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டியிருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன அறிமுகம். நம்ம ஃபார்ம் லொக்கேஷன் எங்கே இருக்குது பாய்? இந்த ரெடித்தோப்புக்குள்ளே வந்தால் காலேஜ் பேக் சைடு பாய், ஆம்பூரில். அப்படிங்களா? ஆமாம். எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க பாய்? ஒரு 6 வருஷமாக பண்ணிக்கிறேன். 6 இயர்ஸாக இருக்கீங்க? ஆமாம். ஓகே. நான் ஒரு 1 இயராக தான் தெரியும் எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் இருக்குன்னு சொல்லி. 6 இயர்ஸாக இருக்கீங்க? ஆமாம், 6 இயர்ஸ் வச்சுருக்கேன். லாக்டவுனுக்கு முன்னாடி? ஆமாம். ஓகே ஓகே. ஸ்டார்டிங் எத்தனை ஆடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? நம்ம ஸ்டார்டிங் ஒரு 5, 6, அதுக்கப்புறமா 12, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸ்டார்டிங் வெறும் 5 தானா? ஆமாம். எங்கே எடுத்தீங்க அந்த ஆடெல்லாம்? எங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம இதில் பழம்லரில் அங்கங்கே போய் ஃபார்ம் ஹவுஸில் போய் ஃபார்மில் போய் பார்த்து நல்லா குட்டி, தரமான குட்டி பார்த்து செலெக்ஷன் பண்ணி தான் எடுத்துன்னு வரோம். அப்படிங்களா? ஆமாம். ஸ்டார்டிங் பக்ரீத்க்கு எடுத்தீங்களா இல்லை வளர்க்கணும்னு எடுத்தீங்களா? இல்லை, நம்ம பக்ரீத்க்கு ப்ரொஃபஸ் தான் எடுத்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். ஒரு 2 நாள் ஹாபி இது சொல்ல போனால் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம். இப்போ எத்தனை ஆடு இருக்குது நம்ம கிட்ட இப்போ இருக்குது ஒரு 45லேருந்து ஒரு 50 கிட்ட இருக்கும். 50 கிட்டே இருக்குது. ஆமாம். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் நெல்லூர் ஜெடுப்பி தான். ஆமாம், நெல்லூர் ஜெடுப்பி தான். சரி சரி, ஓகே ஓகே. இதெல்லாம் எப்போ எடுத்தது நம்ம கிட்ட? இது வந்து ஆயிடுச்சு, இது 5-6 மாதம் ஆக போகுது. 5-6 மாதம் ஆயிடுச்சுங்களா? ஓ, வரும்போது வந்து எத்தனை மாசத்துல இருந்தது ஆடுங்களா? இது வரும்போது பால் பல்லு ஒரு 2 பல்லு அந்த இதில் தான் எடுத்துன்னு வந்தோம். இப்போ என்ன ஒரு 2 பல்லு போட்டுக்குது. பெரிய ஆடு ஒரு 4 பல்லு ஆகிக்குது. அது 2 பல்லு எடுத்துன்னு வந்தது. கொஞ்சம் கலந்து தான் எடுத்துன்னு வந்தோம். சரி சரி பாய், ஓகே ஓகே. ப்ரைஸஸ்லாம் எப்படி பாய் நம்மக்கிட்ட? என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்குது ஆடுங்க? ஸ்டார்டிங்னாக்கா இருக்குது ஒரு 30லேருந்து ஒரு 55 வரைக்கும் இருக்குது. 55 வரைக்கும் இருக்குதுங்களா? சரி சரி பாய், ஓகே பாய். லைவ் வெயிட் வந்து மினிமம் டு மேக்ஸிமம் என்ன இருக்குது நம்மக்கிட்ட வரும் ஒரு 65-70 இது ஸ்டார்ட் இருக்குது. ஒரு நம்மக்கிட்ட 80-95 வரைக்கும் இருக்குது பெரிய ஆடுகள் இருக்குங்களா? சரி, ஓகே ஓகே பாய். டிசீஸ்லாம் எப்படி இருந்தது ஸ்டார்டிங்கில்? நீங்கள் 4 ஆடு 5 ஆடு தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஃபஸ்ட்டு இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம அந்த 5 ஆடுலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். அது எப்படி வந்தால் எப்படி பண்ணணும் அதெல்லாம். அது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்போதைக்கு நம்மளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது ஒன்றும் இல்லை. கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கிறோம், கரெக்டாக போயின்னுக்குது நம்மளுக்கு. சரி சரி. லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து விற்பனை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? அந்த விற்பனை வேறு, இப்போ கொஞ்சம் இதுதான். ஃபஸ்ட்டுலாம் நம்மளுக்கு நல்லா தான் விற்பனைலாம். அப்படிங்களா? எதனால் இப்போ வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மணி தான், சிம்பிளாக சொல்லணும்னாக்கா. அஃபோர்ட் பண்ண முடியல அந்த மாதிரி சொல்கிறீங்களா? சரி சரி, ஓகே ஓகே பாய். ஓகே பாய், நம்மக்கிட்ட ஆடுங்க வீடியோ டோட்டலாக வந்து ஆடு நம்ம வீடியோ எடுத்தாச்சு. இன்ஷால்லா நம்ம சேனலில் வந்துடும். இன்ஷால்லா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வீடியோ பார்ப்பாங்க. அவங்க உங்களுக்கு கால்ஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாய். அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு ரேட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக. நம்ம சொல்கிற ரேட் தரதில்ல, மட்டும் என்ன நம்மளால் முடியுமோ அது பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் நம்ம. சரி, ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.